Okay, good morning students. இப்போ வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் எக்ஸாம் ரயில்வே இன்சூரன்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கு கேட்பாங்க. பேங்க் ரயில்வே இன்சூரன்ஸ் எஸ்எஸ்சியில் வந்து டைம் அண்ட் ஒர்க்குங்கிற காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஒரு டைப் பார்க்க போகிறோம். A can do a piece of work in 10 days and B in 20 days. They work together, but 2 days before the completion of the work, A leaves. In how many days was the work completed? ஸோ என்ன கொடுத்துருக்குங்கிறத நம்ம தமிழில் சொல்லிடுவோம். ஏ வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அந்த ஒர்க்கை வந்து 10 நாளில் முடிக்கிறாரு. ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 10 நாளில் முடிக்கிறாரு, அதே ஒர்க்கை பி வந்து 20 டேஸில் முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் வேலை முடிகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏ வந்து வெளியே போயிடுறாரு. வேலை முடிகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏ வந்து வெளியே போயிடுறாரு. அப்போ 2 நாள் கழித்து வேலை முடிஞ்சிருக்கு, அப்படி தானே அர்த்தம். 2 நாள் கழித்து வேலை முடிஞ்சிருக்கு. இன் ஹவு மெனி டேஸ் வாஸ் தி ஒர்க் கம்ப்ளீட்டட்? ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் வேலை முடிஞ்சிருக்கும் கேட்டிருக்காங்க. ஒரிஜினலாக எவ்வளோ நாளில் வேலை முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஏ வந்து 2 நாளுக்கு முன்னாடிக்கு வெளியே போனதுனால பிக்கு வந்து ஏயோட ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துருப்பாரு. அப்போ கண்டிப்பாக டைம் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகிருக்கும். ஆனால் ஒரிஜினலாக எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு வந்து எது கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்குன்னு கொடுக்கல, எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்குன்னு நம்ம கொடுக்கல. டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்குன்னு நம்ம கொடுக்கல. ஓகேவா? அதான் கேட்டிருக்கு. டோட்டல் ஒர்க் எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கும், 2 பேரும் ஒர்க் பண்ணா அப்படிங்கிறத கேட்டிருக்கு. ஓகேவா? சரி, எக்ஸ்ட்ரா வேறு பி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏயோட 2 நாள் ஒர்க்கையும் சேர்த்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ பியோட 1 டே ஒர்க்கு பார்க்கணும். பியோட 1 டே ஒர்க். சரி, பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? 20 டேஸும் முடிப்பார். அப்போ பியோட 1 டே ஒர்க் எவ்வளோ? 1/20. ஓகே, அப்போ எக்ஸ்ட்ரா வந்து பி தானே 2 நாள் வேலை பார்க்குறாரு. பி தானே எக்ஸ்ட்ரா 2 நாள் வேலை பார்க்குறாரு. ஏ வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாரு. இப்போ பி தான் எக்ஸ்ட்ரா 2 நாள் வேலை பார்க்குறாரு. அப்போ எக்ஸ்ட்ரா 2 நாள் அப்படின்னா பியோட 2 நாள் வேலை எவ்வளோ? 2/20. ஒரு நாள் வேலை வந்து 1/20னா பி வந்து 2 நாள் வேலை பார்த்தா எவ்வளோ வந்திருக்கும்? 2/20 வந்துருக்கும். அப்போ பியோட 2 டேஸ் ஒர்க்கு, பியோட 2 டேஸ் ஒர்க்கு. பி தான் எக்ஸ்ட்ரா 2 நாள் வேலை பார்க்குறாரு. இப்போ பியோட 2 டேஸ் ஒர்க்கு which is equal to 2/20. ஓகே, சரி. இப்போ 2/20 வந்து நான் 1/10ன்னு வச்சுக்கோம். 1/10ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? 1/10. அப்போ பி வந்து 1/10 எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்காரு ஏயோட. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ இருக்குது? நமக்கு ஒர்க்கு வந்து 1, ஒர்க்கு வந்து 1. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ? அப்போ ரிமைனிங் ஒர்க்கு அப்படின்னா நமக்கு 1 - 1/10 which is equal to 9/10. 1 - 1/10 which is equal to 9/10. 1 வந்து 10/10 போட்டுக்கலாம், -1/10 9/10. ஓகேவா? அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 9/10 வேலை பார்த்துருக்கோம். ஏயும் பியும் சேர்ந்து 9/10, அதாவது 90% முடிச்சுட்டு 90% முடிச்சுட்டு ஏ வந்து வெளியே போயிட்டார். 90% முடிச்சுட்டு ஏ வந்து வெளியே போயிட்டார். அதான் கணக்கு. சரி, ரைட். அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? மொத்தமாக வேலை பார்த்தது ஏ ப்ளஸ் பி ஒர்க் டுகெதர். ஸோ ஏ ப்ளஸ் பி ஒர்க்கு வந்து மொத்தம் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு? டோட்டல் ஒர்க் ஆஃப் ஏ அண்ட் பி. டோட்டல் ஒர்க் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து 9/10. சரி, இப்போ ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க்கு எவ்வளவு? ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க்கு அப்படின்னா நமக்கு ஏக்கு வந்து 1/10, பிக்கு வந்து 1/20. ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 1/10ல் முடிப்பார், பி வந்து 1/20ல் முடிப்பார். அப்போ ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க்கு எவ்வளவு? 3/20 வரும். இதை 2/20 மாற்றிக்கலாம். இந்த 1/20 3/20 வரும். ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க் வந்து 3/20. எப்படின்னா ஏயோட 1 டே ஒர்க்கு, பியோட 1 டே ஒர்க்கு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க்கு கிடைக்கும். அப்போ ஏயோட 1 டே ஒர்க் வந்து எவ்வளவு? 1/10. பியோட 1 டே ஒர்க் எவ்வளவு? 1/20. அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாள் எவ்வளோ வேலையை முடிப்பார்? 3/20 முடிப்பார். அதாவது 20 டேஸில் 3 வேலையை முடிப்பார். ரைட். இப்போ இந்த 3/20 தான் டோட்டல் ஒர்க்கு 9/10. 2 பேரும் சேர்ந்து மொத்தம் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க? 9/10 வேலை பார்த்துருக்காங்க. 1/10 தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ 9/10 இங்கே 3/20. இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் இல்லையா? ஒர்க்கு வந்து கூட டேஸ் கம்மியாகும், டேஸ் கூட ஒர்க்கு கம்மியாகும். அப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனால ரெசிப்ரோக்கலாக மாற்றி பார்த்துக்கு. இப்போ 9/10 இன்ட்டு இங்கே 20/3 மாற்றி போடும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனால். ஓகேவா? ரைட். ஸோ எப்போ ஏ வெளியே போனார்? ஏ லீவ்ஸ் அட்
ஏ வந்து எப்போ வெளியே போவார் அப்படின்னா 9/10 ஒர்க்கை முடிச்சுட்டு தான் வெளியே போயிருக்காரு. அப்போ 9/10 இன்ட்டு ஏ ப்ளஸ் பியோட ஒன் டே ஒர்க் இது, டோட்டல் ஒர்க் வந்து 20/3. அப்போ ஏ வந்து எப்போ வெளியே போயிருப்பார் அப்படின்னா இங்கே 2, ஓகேவா, இங்கே 3 இன்ட்டு 2 9/10 இன்ட்டு 20/3 நமக்கு 6 days கிடைக்கும். அப்போ 6 நாள் கழிச்சு ஏ வந்து வெளியே போயிட்டார். 6 நாள் கழிச்சு ஏ வந்து வெளியே போயிட்டார். மீதி ஒர்க்கை பி பார்த்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து ஏ ப்ளஸ் பி. ஏ வந்து ஏயும் பியும் சேர்ந்து 6 நாள் வேலை பார்த்துருக்காங்க. பி மட்டும் 2 நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 8 days. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 8 days. 2 நாள் பி வேலை பார்த்துருக்காருல்ல, அதே கூட்டிக்கணும். ஸோ ஆக்சுவலாக 9/10க்கு எவ்வளோ நாள் முடிஞ்சிருக்கு? 6 நாள் முடிஞ்சிருக்கு. 6 நாள் முடிஞ்சோன்னா ஏ வெளியே போயிட்டார். மீதி எக்ஸ்ட்ரா 2 நாள் சேர்த்து தானே வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அது ஒரு ட்விஸ்ட்டு. அப்போ எக்ஸ்ட்ரா 2 நாள் சேர்த்து வேலை பார்த்துருக்காங்க. 6 நாள் மொத்தம் வேலை பார்த்துருக்காரு. 6 நாள் முடிஞ்சோடனே ஏ வெளியே போயிட்டார். மீதி 2 நாள் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ 6 + 2 8 days. அப்போ வந்து டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கு? 8 daysல முடிஞ்சிருக்கு. அப்போ how many days was the work completed? இந்த ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கு? 8 daysல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.